வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் இந்த ஸ்டார் எப்படி போடுறதுன்னு நமக்கு பி சித்ரா சிஸ்டர் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். பி சித்ரா, சுரக்காயல் நத்தம், நாற்றம்பள்ளி, அவங்க நமக்கு எப்படி போடுறதுன்னு ப்ரீஃபாக, அதாவது விரிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். பூஜை கூடையில் போடுற மாதிரி தான் பேஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதோட இமேஜஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வீடியோஸும் கொடுத்துருக்காங்க. வீடியோவை நல்லா முழுமையாக பாருங்கள். கட்டாயம் நீங்களும் இதே மாதிரி அழகாக போடலாம். இதுக்குள்ளே நம்ம லைட் போட்டு ஏற்கனவே நான் ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டார் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல் இதுலேயும் நீங்கள் உள்ள லைட்லாம் அரேஞ்ச் பண்ணி அழகாக கிறிஸ்மஸ் ஸ்டார் மாதிரியும் போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி சித்ரா சிஸ்டருக்கு என்னோட நன்றிகளை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். வீடியோவை நல்லா பாருங்கள், உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க சொல்லி கொடுக்குறத பார்ப்போம். ஸ்டார் வாலாங்கிலுக்கு மெஷர்மெண்ட் அளவு 3 அடியில் 6 ஒயர், 2.5 அடியில் வேற ஒரு கலர் 6 ஒயர், இல்லை ஒரே கலரில் போடுறதா இருந்தாலும் போடுங்க. 2 அடியில் 6 ஒயர், 1.5 அடியில் 6 ஒயர், 1/2 அடியில் 6 ஒயர். இவ்வளோ தான் இதனுடைய மெஷர்மெண்ட்டு. இப்போ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பூஜை கொடிக்கு போடுற பேஸ் தான். அதை போட்டுட்டு இந்த ஒரு பூ போட்டுக்கிறதுல இந்த 2.5 அடி 3 அடியில் பேஸ் போட்டுட்டு இந்த 2.5 அடியில் இருக்கிற ஒயரை இந்த ஒரு ஒயரில் 2 பூ போடணும். ஒரு ஒயர் எடுத்து அதே மாதிரி 6 பூவில் 6 ஒயர் ஜாயின் பண்ண வேண்டியது. 2 பூ போட்டுட்டு அப்புறம் முடிச்ச பின்னாடி 2 இன்ட்டா வர்ற ஒயரை இந்த பூ போடணும். அதுக்கப்புறமாக ஒரு பூ சுற்றிலையும் 2 ஒயர் எடுத்து இன்ட்டா வர அந்த டைமண்ட் ஷேப்பில் சுற்றிலையும் ஒரு வரிசை போட்டுடணும். போட்டுட்டு பின்னாடி 2 பூ எடுத்து இந்த 2 அடி வெட்டி வச்சிருக்கிற ஒயரை சென்டராக இதில் ஒரு ஒயரும் இது ஒயரையும் எடுத்துட்டு 2 பூ போட்டுட்டு 4 பூ போடணும். 1 2 3 4 2 பூ எடுத்துக்கணும். 2 பூவில் இருக்கிற ஒயருக்கு 4 பூ, 1 2 3 4 பூ போடணும். சுற்றிலையும் போட்டுட்டு இன்ட்டா வர்ற ஒயரை மறுபடியும் ஒரு பூ போட்டுக்கணும். ஒரு பூ போட்ட பின்னாடி 3 பூ, அப்புறம் அடுத்தது 3 பூ போடணும். சுற்றிலையும் போட்டுடணும். இந்த பூ போட்டுட்டு முடிச்சுட்டு 3 பூ, 1 2 3 பூ எடுத்து இந்த 1.5 அடி வெட்டி வச்ச ஒயரை 4 பூ போடணும். 1 2 3 இதில் 2 ஒயர் வர்ற ஒரு ஒயரை விட்டுட்டு 1 2 3 4 பூ போடணும். அந்த 1.5 அடி ஒயரை அந்த 4 பூ போட்டதை 2 பூ போடணும். மேலே 2 ஒயரை எடுத்து 2 பூ போடணும். அப்போ இங்கே 3 ஒயர் நிற்கும் சைடில். அப்புறம் அந்த 1/2 அடி வெட்டின ஒயரை இதில் ஒரு பூவு, இன்ட்டா வர்ற ஒயரில் இதில் ஒரு பூவு, இதில் ஒரு பூவு, அந்த 1/2 அடி ஒயர் 2 பூ போட்டு மேலே ஒரு பூ போடணும். 2 பூ போட்டுட்டு அந்த 2 ஒயரில் வர்ற பூவு ஒன்று போட்டோன்னா ட்ரையாங்கிளில் வந்துடுங்க. அவ்வளோதான் இதனுடைய போட வேண்டிய முடிவு. 3 அடியில் பேஸு, 2.25 அடியில் பேஸுக்கு மேலே 2 பூ போடணும். அப்புறம் அதை ஜாயின் பண்ணணும். அப்புறம் சுற்றிலையும் ஒரு பூ போடணும். 2 பூவாக போட்டணும். 2 ஒயர் எடுத்து ஒரு பூவு, அதுக்கு மேலே 2 அடி வர்ற ஒயரை எடுத்து 2 பூ பிரித்து 4 பூவு, அதை ஜாயின் பண்ண பின்னாடி 3 பூ எடுத்து இந்த 1 அடி ஒயர் 1.5 அடி ஒயரு 4 பூவு, அந்த 1/2 அடி ஒயர் 2 பூவு, மேலே ஒரு பூ. இதுதான் அது போட வேண்டிய இது வாலாங்கில். இந்த ஸ்டார் முனையிலலாம் நம்ம எதுனாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பெல் வைக்கலாம், இல்லை சாவி கொத்துங்களாம். புதுசாக டிசைன்களில் பொம்மைங்க, சங்கிலி மாதிரி, பறவைகள் மாதிரி ஏதாவது எதுனாலும் நம்ம இந்த வாலாங்கில் வாங்கி செட் பண்ணிக்கலாம். இல்லாத நம்ம மணிலேயே ஏதாவது செட் பண்ணலாம். இல்லை சுங்கு வச்ச மாதிரியும் நம்ம போடலாம். ஏதாவது இப்படி மாட்டிட்டு இந்த 4 ஸ்டார் 5க்கும் ஏதாவது இந்த முனையில் நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்க வேண்டியது தான்.
கல்லும் ஓட்டலாம். டிசைன் நம்ம ஒவ்வொரு பூவுக்கும் ஏதாச்சும் டிசைன் கூட ஓட்டலாம். அதே 3 அடி ஒயர் தான். அப்புறம் 2 அடி 2 பூவு. அப்புறம் சுற்றி அந்த 2 அடி ஜாயின் பண்ண 2 அடி ஜாயின் பண்ண ஒயரில் ஒரு பூவு போட்டு சுற்றிலையும் போட்டுட்டு ஒரு பூவு. அதுக்கு மேலே 2 பூ எடுத்து 4 பூ போடணும். அதுக்கப்புறம் ஒரு பூவு. அப்புறம் 3 பூ எடுத்து ஒரு 4 பூ போடணும் ஒரு அடியில், 1.5 அடியில். அப்புறம் 1.5 அடியில் போடணும் 4 பூ. 1/2 அடியில் 2 பூ போட்டு மேலே ஒரு பூ. அதே மெஷர்மெண்ட்டு தான், அதே டிசைன் தான். பின்னாடி எப்படி முன்னாடி அப்படி தான். பேஸு 2 அடி 2 அடி, அப்புறம் 1.5 அடி, 1/2 அடி, மேலே ஒரு பூ. முன்பக்கம் எப்படியோ அதே தான். அடி, அப்புறம் 6 ஒயர் 2.5 அடி ஜாயிண்ட் 2 பூ. அப்புறம் சுற்றிலையும் ஒரு இது. அப்புறம் 2 பூ எடுத்து 4 பூ. அப்புறம் 3 பூ எடுத்து 4 பூ. 4 பூ 2 பூ. 1/2 அடியில் 2 பூ 2 ஒயரில் ஒரு பூ. அதே மெஷர்மெண்ட்டு தான். முன்ன ஒன்று போட்டு பின்ன ஒன்று போட்டு இங்கே பாரு ஜாயின் பண்ணியிருக்கோம். மேலே இருக்கிற 2 ஒயர் விட்டுட்டு இருக்கிற ஒயரை அப்படியே வச்சுருந்து ஜாயின் பண்ணி இங்கே ஒரு பூ இங்கே ஒரு பூ போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். எல்லாமே அப்படி தான். அப்படியே ஸ்டைலில் முனையில் ஸ்டாரு 6 இதுலேயும் ஒரு 5 இதில் வாழை எங்களுக்கு நம்மளுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அதை செஞ்சுட்டு ஸ்டோன் ஓட்ட வேண்டியது தான்.
தேங்க்யூ சிஸ்டர். நல்லா புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதே போல் நீங்கள் வீடியோவில் நல்லா காமிச்சிருக்கீங்க அந்த ஸ்டாரை. அதனால் எல்லாருக்குமே நல்லா புரியும். நீங்களும் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இந்த மினி கோன் ஃப்ளவர் வாஸ் இந்த இமேஜஸ் இதில் வருது பாருங்கள். இது எல்லாமே வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். வீடியோஸ் விரும்புகிறவங்க சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பிளாஸ்டிக் வயர் ஃப்ளவர் வாஸ்ங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அடுத்து பேஸ்கெட் ப்ரைஸ்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. எல்லா வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். ஹேண்டில் மல்டி கலர் முறுக்கு ஹேண்டில் இது எல்லாமே போட்டிருக்கேன். சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் சேனலில் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் போட்டுட்டு எனக்கு நீங்கள் போட்ட இமேஜஸ் எல்லாமே அனுப்பி வைக்கலாம். 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் போட்ட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஊரையும் பேரையும் கட்டாயம் மறக்காமல் குறிப்பிட்டு ஷேர் பண்ணுங்கள். வரக்கூடிய இமேஜஸ் வரக்கூடிய பார்ட்டில் பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்டில் அது எல்லாமே நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். 1 ரோல் பிஸ்கட் கூட எப்படி போடுறதுங்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன். வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க. ஏற்கனவே இது எல்லாமே நான் போட்டுட்டேன்ப்பா, ரொம்ப நாள் ஆச்சு போட்டு. ஸோ எந்த வீடியோஸ்னாலும் நீங்கள் சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நியூ வியூவர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேண்டில்ஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பொறுமையாக தான் போடணும். அதனால் வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும்